ஆயில் புல்லிங், அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திமுக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றியுள்ளனர் என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தினார். முதலாவது, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக கூறி ஏமாற்றுவதாம். அதற்காக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக சார்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 98 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர்களும் கூறி வந்தனர். ஆனால் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்ட 505 வாக்குறுதிகளில் 10 விழுக்காடு கூட இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி குற்றச்சாட்டி வந்தது. அதைத் தொடர்ந்து இப்போது சட்டப்பேரவை தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகள் 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாகவும் இன்னும் 116 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்ற வேண்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இது பொய்யாகும். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக கூறி மக்களை ஏமாற்ற முயற்சி செய்யக்கூடாது.